due to network problem, I'm rejoining again. திருப்பி சொல்ல பாருங்க. Share again. Is it visible? உங்களுக்கு தெரியுதம்மா? Is it visible? Okay, yes, let me continue. Thank you. Sir. சொல்லுமா. Hello, sir. It's not audible. Whether it is audible? சொல்லு கார்த்திக். சார் ராபர்ட் சார், எனக்கு அட்டெண்டன்ஸ் சேவே மாட்டேன் சார். ஆனா டெய்லி நான் அட்டெண்ட் பண்ற கிளாஸ் நான் மேனுவலா எழுதிக்கிறேன் யார் யாருன்னு. கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் அந்த ஜிமெயில் பிரச்சனை இருக்கு, அதனாலதான். டோன்ட் வரி, அட்டெண்ட் பண்ற எல்லாரும் பேரையும் நான். ஓகே சார், ஓகே சார். லெட் மீ கண்டினியூ. ஓகே சார், ஓகே சார். தேங்க்ஸ். லெட் மீ கண்டினியூ. Thank you, sir. There is a three-tier system. One is SC, that is sub-centers. Second one is primary health center, second tier, and community health center, third tier. The three-tier க்கு பேஸா இருக்கிற டேட்டா கலெக்ஷன் என்னன்னா 10 வருஷத்துக்கு சென்சஸ் வரும். இந்த 10 வருஷம் நடுவுல டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஹேண்ட் புக்கை மெயின்டைன் பண்றாங்க. இது வெறும் சென்சஸ் டேட்டா மட்டும் இல்லாம நான் சென்ஸ் டேட்டாவும் சென்சஸ் டேட்டாவையும் இது கொண்டு வரும். இதை வச்சுதான் நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தையே நல்ல விதமா கொண்டு வராங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ஒரு ரூரல் ஏரியால ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி எப்படி கிடைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல ஒரு டிவிஷன் வரும். அது பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு பிரைமரி ஏரியா, அதுல இருந்து ஒரு டிவிஷன் சப் சிஸ்டம் வரும். ஸோ இந்த டிசிபி எப்படின்னா, இது பப்ளிக்கும் இருக்கலாம், பிரைவேட்டாகவும் இருக்கலாம். இதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். இது எப்போதுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா 1946 ஆரம்பிச்சாங்க, 1951ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே டேட்டா. இப்போ அடுத்து இந்த இதுலயே கண்டினியூஷன் போனீங்கன்னா, நம்மளோட ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷனை ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி ரெண்டா பிரிக்கிறோம்? ஒன்னு கவர்மெண்ட் என்னெல்லாம் அஃபோர்ட் பண்ணுது, ரெண்டாவது நான் கவர்மெண்ட் என்னெல்லாம், பிரைவேட் அண்ட் நான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது. மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீம் இதுல இருக்கு. இந்த ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் முதல் 3 த்ரீ டைப் சிஸ்டம். இந்த த்ரீ டைப் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 11 6 கவர்மெண்ட் வருது, 5 பிரைவேட் வருது. இப்போ ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 14 தான் நீங்க எழுதணும். என்ன 14? கவர்மெண்ட்ல மொத்தம் ஒரு 9, மிச்சம் இருக்கிற 5 பிரைவேட்டும் எழுதணும். என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் த்ரீ டைப் சிஸ்டத்தை சொல்லிடணும். என்ன? கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். என்ன? அதுவும் 1,20,000 பேருக்கு ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சிஸ்டம் இருக்கும். அடுத்தது பிரைமரி ஹெல்த் சென்டர், 30,000 இருக்கும். ஏதோ அதோட சப்பாத் இருக்கு. இதோட சப்பாத் என்ன? ஹெல்த் சப் சென்டர், எஸ்சி. இதை தவிர என்னெல்லாம் ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மதர் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் சென்டர், அதாவது மகப்பேறு மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அங்கன்வாடி. அதுக்கு அடுத்தது டியூபரோகுலோசிஸ் கிளீனிங், டிபிசி, இது 5வது. அப்போ 6வது என்ன? ஹாஸ்பிட்டல் அலோபதிக் மெடிசன். அது சில இடத்துல மருந்துகள் இலவசமா விநியோகம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் மெடிசன்ஸ். அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வேற வச்சிருப்பாங்க. 8வது டிஸ்பென்சரிஸ். 9வது ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர். இந்த 9 எது நடத்துது? கவர்மெண்ட். எது வழியா? த்ரீ டயர் சிஸ்டம். என்ன? ஒன்னு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் ஃபர்ஸ்ட் லெவல்ல, அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர் செகண்ட் லெவல்ல, அண்ட் ஹெல்த் சப் சென்டர் தேர்ட் லெவல். இந்த 9 வச்சுதான். அப்போ இன்னொரு சைடு பார்க்கணும்ல, அதாவது பிரைவேட் ஆர் நான் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி. ஏன்னா இது இல்ல முடியாது. இந்த 5 எப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க ஸ்பேட்டியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு? நான் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வித் அவுட் பேஷண்ட் சர்வீஸ் ஒன்லி. உள்ள இன்பேஷண்டே இருக்காது, வெறும் வர அவுட் பேஷண்ட் அன்னன்னைக்கு என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு பண்ணி விடுவாங்க. அப்போ இப்படி ஒண்ணு இருக்குன்னா 2வது போட்டாங்க, நான் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வித் போத் இன் அண்ட் அவுட் பேஷண்ட் சர்வீஸ். அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரூம்ஸ் இருக்கும், ஃபெசிலிட்டி இருக்கும், அதுல இன்பேஷண்ட் இருப்பாங்க, அவுட் பேஷண்ட் இருப்பாங்க. 3வது என்னன்னா சேரிட்டபிள் நான் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது சில பேரோட பெருந்தன்மையினால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மெடிக்கல் பெலாங்கியன் ஓல்ட் ஏஜ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கவர்மெண்ட் இல்லை, ஆனா சம் ட்ரஸ்ட் இல்லை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துவாங்க
இது ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ ஐ கேம்ப், ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணிருக்கு. நாலாவது மெடிக்கல் ஷாப், நம்பர் ஆஃப் மெடிக்கல் ஷாப். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to 9 மெடிக்கல் ஷாப் இருக்கு. இதை தவிர வேற அதர் ஃபெசிலிட்டிஸ்க்கு தனியா ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா எப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல 3 டயர் சிஸ்டத்தை பத்தி சொல்றோம். இந்த 3 டயர் சிஸ்டத்தோட எக்ஸ்டென்ஷனா இந்த 9 கவர்மெண்ட் ரிலேட்டட் சென்டர்ஸை சொல்லணும். இந்த கவர்மெண்ட் இல்ல நான் கவர்மெண்ட் சென்டர் அதை பார்த்து மொத்தம் 14 பாயிண்ட்ஸ் யூ ஷுட் மென்ஷன். இந்த 14 பாயிண்ட்ஸ் நீங்க ஃபுல்லா சொன்னாதான் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ புரியறதுக்கு வேண்டி என்ன பண்ணிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அதோட ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷனை இங்க காமிச்சிருக்கேன். இது வந்து பீகார் ஸ்டேட் ஓகே. தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்து பார்த்தோன்னா அதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை. அதனால இந்த இதுல தான் ஃபுல்லா இருந்தது. அதனால இதே எடுத்துருக்கோம். இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா less than 500 பாப்புலேஷனுக்கு என்ன, 500 to 1000 பாப்புலேஷன் இருக்கிற வில்லேஜுக்கு என்ன, more than 1000 இருக்கிறதுக்கு என்ன, அப் டு 10,000 வரைக்கும் இருக்கிற டவுன் பஞ்சாயத்து அப்படி இருக்கிறதுக்கு என்னன்றது அந்த 14 ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்தாங்க. பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, சிஹெச்சி, பிஹெச்சி, ஹெச்எஸ்சி, எம்டபிள்யூசி, டிபிசி, டிஸ்பென்சரி, எஃப்டபிள்யூசி. உங்களுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பான்ஷன் தெரியும். உங்களுக்கு தெரியறது வேண்டி திருப்பி சொல்றேன். சிஹெச்சினா என்ன? Anybody? Community Health Center. PHC என்ன? Primary Health Center. What is HSC? Health Sub Center. அப்போ MW என்ன? சொல்லுங்க. MW Mother and Child Welfare Center. TBC என்ன? Tuberculosis Clinic. So dispensary, family welfare, FWC இதெல்லாம் அந்த 9 தான் இந்த டேபிள்ல நீங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, எவ்வளவு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கு, அதுல உள்ள சர்வீஸ் என்ன. இதை தவிர நான் கவர்மெண்ட் அதாவது பிரைவேட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி என்னெல்லாம், அவுட் பேஷண்ட் உள்ளது மட்டும், இன்பேஷன் அவுட் பேஷண்ட் உள்ளது, சேரிட்டபிள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, நம்பர் ஆஃப் மெடிக்கல் ஷாப்ஸ், அதை தவிர அதர் கிளினிக்கு இல்ல ஒரு இது அப்படி இருக்கிறது அதர்ஸ்ல போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர்ல முதல் 2 காலம் மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே செக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு நீட்டா. கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்றேன். இது கன்ஃபார்ம்டு செக்ஷன் சீக்வன்ஸ். எக்ஸ்பிளைன் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அப்படின்னு கேட்டுட்டாங்க. முதல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏன் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஏன்னா ரிச்சா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைக்குது, போரா இருக்கிறது கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்டோடது கொஞ்சம் ஓரளவு தான் கொடுக்குது, பிரைவேட்டோட உதவி இல்லாம பண்ண முடியும். ஹெல்த் ஃபெசிலிட்டி இருந்தாலும் அதை அவைல் பண்ண முடியலன்னு சொன்னா ஸ்பாட்டியல் இன்இக்வாலிட்டி வரும். இதெல்லாம் தான் ரீசனா கொடுத்தாங்க ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல பாடி ஆஃப் த இதுல என்ன சொல்லணும், நீங்க 1946ல வந்த அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லணும். போர்ட் கமிட்டி ரிப்போர்ட். இந்த போர்ட் கமிட்டி ரிப்போர்ட்ல 1951ல 3 டயர் சிஸ்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அந்த 3 டயர் சிஸ்டத்தை பத்தி சொல்லணும். சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் ஸ்டேட் 3 டயர் சிஸ்டத்திலே ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு மட்டும் ஒரு டிஃபரெண்டான இது பண்ணணும். இந்த 3 டயர் சிஸ்டம் பற்றி சப் சென்டர்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் 3 டயர். இந்த 3 டயர் சிஸ்டத்துல உள்ள எக்ஸ்டென்ஷன் இந்த 14 ஹெல்த் கேர் சிஸ்டத்தை நீங்க சொல்லணும். கவர்மெண்டோட என்னெல்லாம் இருக்கு மொத்தம் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், சப் சென்டர்ஸ், மதர் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் சென்டர், கிளினிக், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல், அதர் மெடிசன்ஸ், டிஸ்பென்சரி அண்ட் ஃபைனலி ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர். இதெல்லாம் கவர்மெண்டோடது. அப்போ பிரைவேட்டோடது ஒன்று அவுட் பேஷன் மட்டும் இருக்குது, இன்னொன்று இன் அண்ட் அவுட் பேஷன் இருக்குது, அது நான் கவர்மெண்ட் சேரிட்டபிள் மெடிக்கல் ஷாப்பு, மெடிக்கல் கேம்ப் நடக்குது, இதெல்லாம் அதர் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. இந்த இதெல்லாம் இருக்கு ஸ்கேனிங் சென்டர், இது அதெல்லாம் கூட அதர் இருக்கு. இப்படி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டேபிளோ முதல் 2 பாதத்தை எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்கும். மேல பீகாருக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்க பீகார் நேரமா இந்த ஃபைனல் ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? I hope you can understand. If you have any doubt, you can ask.